Okay. இன்னைக்கு வந்து, as I told you in the earlier class, we are going to do principle of inheritance and variation. இது வந்து, this is the first chapter in the next unit, that is the 7th unit, um, which carries the highest weightage in this year. Next to human physiology. Human physiology க்கு அடுத்தபடியா highest weightage இருக்கக்கூடியது இந்த யூனிட். So இந்த genetics வந்து it carries lot of weightage in the NEET exam. NEET exam மட்டும் இல்ல, உங்களுடைய 12th-க்கும் இது நீங்க படிச்சீங்கன்னா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க. சரி, I'll share PPT. காகிதம் தீப்பற்றுகிறது ஏன்? Quicker we will go through the lesson and then we can go on to the questions. இப்போ இந்த மெண்டல் வந்து என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆக்சுவலா he did experiment with the pea plant. One second. அடுத்தது சரி, 43 பாருங்க. போர்ச்சுக செங்கல் சிவப்பு சுடர், ஆரஞ்சு சுடர், பச்சை சுடர், சிவப்பு சுடர். பழைய பற்றி அத்தனையும் அப்படியே மறந்து வச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து பாருங்க. He did experiment with the pea plant. எப்படி வந்து அந்த characters, factors எல்லாம் வந்து how it is transmitted to the offsprings. What is the principle behind it? அப்படிங்கிறதுக்காக he selected 14 pairs of pea plants. ஒன்னொன்னுக்கும் எல்லா, அதாவது ஒரு பேர்ல எடுத்துட்டா ஒரு ஃபேக்டர் தவிர பாக்கி எல்லாம் சேமா இருக்கும். அந்த மாதிரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு, அதாவது ஹைட் அப்படிங்கறது ஒரு ஃபேக்டரா வச்சுட்டோம்னா அது மற்றது எல்லாமே சேமா இருக்கும். ஃப்ளவர்ஸ் கலர் சேமா இருக்கும், அந்த சீட் பேட்டர்ன் சேமா இருக்கும், எல்லாமே லீஃப் எல்லாமே சேமா இருக்கும். ஒன்லி திங் இஸ் ஒன்னு வந்து டாலா இருக்கும், ஒன்னு வந்து டுவார்ஃபா இருக்கும். அதே மாதிரி அனதர் ஃபேக்டர் வந்து ஃப்ளவர் கலர் எடுத்துட்டோம்னா அது வந்து ஒன்னு பர்பிள் கலர்ல இருக்கு, ஒன்னு ஒயிட் கலர்ல இருக்கும். பட் அதர்வைஸ் ரெண்டுமே டால் இல்ல ரெண்டுமே டுவார்ஃப், அந்த மாதிரி கேட்டகரி. சோ ஒரே ஒரு ட்ரைட் மட்டும் டிஃபர் ஆகிற மாதிரி 14 pairs of pea plant எடுத்துட்டாரு. சோ இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் you will have to remember to answer questions. அதெல்லாம் நீட்ல அதெல்லாம் கூட கேக்குறாங்க. ஆல்ரைட், ஜெனடிக்ஸ் அப்படின்னா என்ன? இட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது ஹெரிடிட்டரி, அதெல்லாம் வந்து இட்ஸ் வேரியேஷன் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பத்தி பேசுறது, பிளஸ் ஸ்டடி ஆஃப் ஜீன்ஸ் அண்ட் குரோமோசோம்ஸ். அதுக்கப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா நம்மளுடைய ப்ராஜனிலேருந்து, அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ப்ராஜனிக்கு வரக்கூடிய characters, that is what are the characters that is transmitted to the progeny, அது வந்து hereditary ன்னு சொல்றோம். அதான் inheritance. நம்ம அதை எடுத்துட்டு வர்றதுன்னா அது inheritance. வேரியேஷன்னா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, பேரண்ட்ஸ்க்கும் ஆஃப்ஸ்பிரிங்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அது வேரியேஷன். கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிபிக் திங்க நம்ம கேரக்டர்னு சொல்றோம். ஏன் நம்ம இதெல்லாம் முன்னாடியே நம்ம சொல்றோம்னா லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து இந்த டெர்மினாலஜிஸ்லாம் யூ வில் நீட். இந்த லெசன் உங்களுக்கு எடுத்துட்டாங்களா உங்க ஸ்கூல்ல? சில்ட்ரன், இந்த லெசன் உங்களுக்கு முடிச்சாச்சா ஸ்கூல்ல? பாருங்க பாருங்க, சுடர் எப்பொழுதும் மேல் நோக்கி இருக்க காரணம் என்ன சொல்றாங்க? நான் சொல்றது கேக்குது இல்லையா எல்லாருக்கும்? எஸ் மேம். ஓகே, சோ இந்த லெசன் எடுத்துட்டாங்களா உங்களுக்கு ஸ்கூல்ல? நடத்தியாச்சா? இரண்டாவது, சுடரின் மேற்பகுதியில் எடுத்தாச்சு மேம். வெரி குட். ஓகே, மேற்பகுதியில் காட்டு குறைவானது. So since you are familiar, I'll just go through, give only the summary. All right. அப்புறம் triad அப்படிங்கிறது வந்து அதாவது எப்படி ஒரு காமன் நவுன் அண்ட் பர்டிகுலர் நவுன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து இந்த கேரக்டருங்கிறது வந்து காமன் இதை வந்து சொல்றது. எப்படி சொல்றது, ஐ கலர் அப்படிங்கிறது மேபி அ கேரக்டர். பட் ரைட் வந்து இப்போ அந்த ஐ கலர்லயே வந்து கலரை சொல்றது, அதாவது ப்ரௌன் கலர், ப்ளூ, கிரீன், அந்த மாதிரிலாம் சொல்ற, பிளாக், அந்த மாதிரி இருக்கிறது வந்து ட்ரையட். தட் இஸ் வேரியன்ஸ் ஆஃப் அ கேரக்டர், அதுதான் ட்ரையட்.
51 படிங்க அப்புறம் அடுத்த இம்பார்ட்டன்ட் அலிலீஸுங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. அலிலோமார்ப்ஸ், பட் அதை தான் அலிலீஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம. த்ரூ அவுட் திஸ் சாப்டர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. தட் இஸ் ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அ ஜீன். கிலோ ஜூல்ஸ் பர் கிலோ, அதாவது ஒரே ஜீனோட ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ். அதாவது வந்து டால் அண்ட் டுவார்ஃப் டூ கேட்டகரி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னா, ஆல்பபெட்ஸ்ல வந்து டால வந்து டாமினன்ட், இதை வந்து எப்போதுமே கேபிட்டல், அதே கேரக்டரோட ரெசசிவ வந்து ஸ்மால்லையும் போடுறோம். ஸோ அப்பதான் நமக்கு வந்து அதை அந்த புன்னட் ஸ்கொயர்ல போடுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். நீங்க வேற ஆல்பபெட் எடுத்தீங்கன்னா யூ won't be able to represent it in the full punnett square. You'll be finding it very difficult. அதனால இதே மாதிரியே தான் எடுத்துக்கோங்க. And are two alleles of a gene for a character height. ஹைட்ன்னு நம்ம கேரக்டர் நம்ம எடுத்துட்டோம்னா அதுல டால் அண்ட் டுவார்ஃப்ங்கிறது ட்ரைட்ஸ் இல்லையா? ஸோ அதோட வந்து இந்த ஜீன் வந்து டூ டிஃப்ரெண்ட். அது வந்து தே ஆர் டூ alleles. ஓகே, ஹோமோசைகஸ் அப்படிங்கிறது சிமிலர் alleles of a gene தான் ஹோமோசைகஸ்ன்னு சொல்றோம். That is capital TT, small tt, capital YY, small YY அந்த மாதிரி. அத வந்து நம்ம we say that is true breeding அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்து பியூர் லைன் ஆர் ட்ரூ breeding. ஹெட்டரோசைகஸ் அப்படிங்கிறது வந்து மிக்சடா இருக்கிறது. தட் இஸ் டிஸ்சிமிலர் alleles. ஸோ ஒரு ஜீன்னா ஒரு பேர் இருக்கும் இல்லையா? ஸோ அதுல வந்து இந்த குரோமோசோம் பேர் கேரி டிஸ்சிமிலர் alleles-னா குரோமோசோம்ங்கிறது பேர்ல இருக்கு. அப்ப ரெண்டுல வந்து ஒன்னு ஒரு மாதிரியும் இன்னொரு மாதிரியும் இருக்கிறது. ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது ஹோமோசைகஸ். ஹெட்டரோசைகஸ்னா ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கிறது. That is capital T and small t, capital Y and small y அந்த மாதிரி. டாமினன்ட் கேரக்டர்னா என்ன? இப்போ வந்து இந்த பீ பிளான்ட்டை வந்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஜென்ரேஷன்ல வந்து F1 ஜென்ரேஷன்ல வந்து ஒன்லி த டாமினன்ட் கேரக்டர் வாஸ் எக்ஸ்பிரஸ். தட் இஸ் அந்த டாலா இருக்கிறது மட்டும். எல்லா பிளான்ட்டுமே வந்து டாலாவே வந்தது, எதுவுமே வந்து டுவார்ஃபா வரல. ஸோ எது வந்து அதாவது டூ alleles-ல வந்து ஒன்னு வந்து டாமினன்ட் ஓவர் த அதர், அதாவது ஒன்னோட கேரக்டர் மட்டும் வெளியில எக்ஸ்பிரஸ் பண்றது தெரியறது அப்படிங்கிறது டாமினன்ட் கேரக்டர். The heterozygous, இதை வந்து இதை நம்ம வந்து we talk only when in the condition of heterozygous condition. Yeah, homozygous-ல இந்த questionே வராது. Recessive-ங்கிறது which is suppressed, which is not seen, but that will be passed on to the offsprings, not to all the offsprings but to offsprings. But அது வந்து some offsprings will be carrying, அப்ப அவங்க கேரியர்னு சொல்றோம். அவங்க அந்த ரெசிசிவ் கேரக்டர் வந்து சப்ரஸ்டா இருக்கும். phenotype வந்து physical expression of a character. அதுதான் phenotype. genotypeங்கிற genetic constitution of a character. ஓகே, இத வந்து நம்ம genotypeங்கிறது வந்து XXYY TT இப்படி சொல்றோம். phenotype வந்து tall, dwarf, அப்புறம் purple flower, white flower, pink flower அந்த மாதிரி சொல்றது. ஹைபிரிட்ங்கிறது individual produced by mating a genetically unlike parents. All right. மெண்டல் கிரிகோரி தான் ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே, இப்போ he did the experiment. அதெல்லாம் வந்து since you have already done the chapter, I am not going to go into detail. So இந்த வந்து இதுல when it did the experiment, அதாவது emasculation வந்து மாதிரி பண்ணி அதாவது மேனுவலா வந்து he did the fertilization by emasculation. அப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்து he could see only one character was seen. அதாவது எல்லாமே டாலா இருந்தது. that is a dominant character. and then அதாவது எப்போதுமே எல்லாத்துலயுமே டால் தான் டாமினன்ட் கேரக்டரா இருக்கும் அப்படி கிடையாது. பட் the experiment what he performed அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்தது அதையே நம்ம செல்ஃப் பாலினேட் பண்ணி அவங்க பார்க்கும்போது some plants were dwarf. கீழ்கண்டவற்றில் எதனை பயன்படுத்தலாம்? ஓகே, சோ அதுதான். சோ அத நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்து when he self pollinated the same plants, அப்போ he could bring out the recessive one
became, you know, came to surface, or that was shown. ஈரமான ரசாயனம் சில பிளான்ஸ் வந்து இப்ப check டுவார்ஃபா பண்ணிக்கங்க. இருந்தது. அடுத்து 58 படிங்க. பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நம்ம போடுற சரி சரி கேரி ஆன். இந்த ஸ்கொயர் வந்து புன்னெட் ஸ்கொயர்னு சொல்றோம். தட் இஸ் யூ கேன் see here மறுபடியும் பேச the மாட்டீங்களா? tt, the tங்கிறது இட்ஸ் a character, அதாவது இதோட ட்ரைட் டால், இது வந்து ஷார்ட், இதோட அலிலி, இது வந்து இந்த மாதிரி டிடின்னு எழுதுறது வந்து ஜீனோடைப், உள்ளுக்குள்ள அந்த டால் டுவார்ஃப்னு எழுதுறோம், அது வந்து ஃபீனோடைப். ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஸ்கொயரை வந்து செக்கர் போர்டு ஆர் புன்னெட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த அதை கொண்டு வந்தது வந்து இட்ஸ் இன் சயின்டிஸ்ட் புன்னெட், அதனால இட்ஸ் நேம்ட் ஆஃப்டர் ஹிம். ஸோ இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் நார்மல் மல்டிப்ளிகேஷன் மாதிரி இருக்கும். டி இன்டு டி டி டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பியோர் பிரீட், கம்ப்ளீட்டா டால் இருக்கும், இதுல டுவார்ஃப் அலிலியே கிடையாது. செகண்ட் வந்து கேபிட்டல் டி அண்ட் டி, இது டிடி, தட் இஸ், ஆனா கூட அது வந்து தட் இஸ் எக்ஸ்பிரஸ் அஸ் டால் ஒன்லி. ஏன்னா அந்த டி கேரக்டர், அந்த டால்ங்கிறது வந்து இட் டாமினேட்ஸ் ஓவர் த டுவார்ஃப் ட்ரைட், ஸோ இட் இஸ் டால், பட் ஸ்டில் கேரிஸ் த ரிசசிவ் ஜீன். அப்புறம் இன்னொன்று வந்து டிடி, ரெண்டுமே ஸ்மால் டிடியா இருக்கிறது, கம்ப்ளீட்டா டுவார்ஃபாவே இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது மொத்தம் 4 ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்ததுன்னா, இப்போ 2 இதை மிக்ஸ் பண்ணும்போது 4 ஆஃப் ஸ்ப்ரிங் வந்ததுன்னா 4, அதுல வந்து 1 டாலா இருக்கு, 3 டாலா இருக்கு, 1 வந்து டுவார்ஃபா இருக்கு. ஸோ டுவார்ஃபா இருக்கு அந்த ரெசசிவோட what is the percentage? 25%. That is 1/4 of the total number. So that is what he found out. இப்போ வந்து மெண்டல் மேட் சிமிலர் அப்சர்வேஷன்ஸ் ஃபார் அதர் பேர்ஸ் ஆஃப் ட்ரைட்ஸ் ஆல்சோ. அதாவது என்னன்னா, he proposes some factors were inherited from parents to offsprings and the factors are now called genes. ஸோ இது வழியாக தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் வருது அப்படின்னு மெண்டல் ஃபவுண்ட். ஓகே, இப்போ F1ல வந்து when self pollinated produce gametes T and T in equal proportion. During fertilization, pollen grains of T have 50% chance of pollinate eggs of capital T and small t, that is the tall one and the dwarf. The pollen grains of genotype T have 50% chance to pollinate eggs of T and T. T-ங்கிறது வந்து tall and small t, that is a dwarf allele. So அப்போ வந்து 1/4 of the random fertilization leads to complete pure breed tall pea plant. அப்போ 2 வந்து அந்த ரேண்டம் ஃபர்டிலைசேஷன் ரீட்ஸ் டு அந்த கிராஸ் டின்னு வருது. பட் ஸ்டில் சின்ஸ் த டால் கேரக்டர், டால் ட்ரைட் டாமினேட்ஸ் த டுவார்ஃப் ஒன், டுவார்ஃப் ரெசசிவாக இருக்கிறதுனால இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் ஒன்லி டால். ஸோ 1/4 இஸ் டுவார்ஃப். இப்போ வந்து மெண்டல் செல்ஃப் பாலினேட்டட் த F2, திருப்பி செகண்ட் ஜெனரேஷன் பிளான்ட்ஸை நீங்க செல்ஃப் பாலினேட்டட். அப்போ என்ன ஆச்சுன்னா, the genotype of dwarfs were homozygous. That's what he found out. He found that the dwarf F2 plants continued to generate dwarf plants in F3 and F4. So அப்படின்னா அது வந்து it doesn't have the other கேரக்டரோட அலிலி இல்லை அதுக்கிட்ட. இட் இஸ் a pure dwarf, that is a homozygous, ரெண்டுமே ஸ்மால் டிடி அப்படிங்கிறதெல்லாம் he found. See all these, இதுல எல்லாம் வந்து questions நிறைய வருது நீட்ல. So we have to, that's why we are going through this and then going into the questions. Alright, if you have any questions you can stop me. இப்போ வந்து பேக் கிராஸ், இப்போ இதுவரை you are able to understand இல்லையா? See இதுவரை ரொம்ப சிம்பிள் தான்.
throughout the chapter ரொம்ப simple chapter தான். Only thing is you have to be very attentive and try to understand என்ன சொல்றாங்கன்னு, அவ்வளவுதான். little bit of maths is involved, அவ்வளவுதான். பேக் கிராஸ் பிட்வீன் அ ஹைபிரிட் அண்ட் இட்ஸ் பேரண்ட், அதுதான் பேக் கிராஸ்ங்கிறது. அதாவது ஒரு ஹைபிரிட்டை எகெயின் பேரண்டோடவே கிராஸ் பண்றது வந்து பேக் கிராஸ். டெஸ்ட் கிராஸ் வந்து டாமினன்ட் ஃபீனோடைப் அண்ட் ரெசசிவ் இண்டிவிஜுவல், அது ரெண்டுத்தையும் வந்து கிராஸ் பண்றது டெஸ்ட் கிராஸ். இப்போ வந்து ஹைபிரிட் வந்து டிடி இல்லையா, இங்க வந்து ரெசசிவ் பேரண்ட் அது வந்து டிடி. இப்போ இது என்ன ஆகும், இதோட இது கிராஸ் பண்ணும்போது ஒன்று வந்து ஹைபிரிட் டால் வரும், இது வந்து ஹைபிரிட் டுவார்ஃப். ஸோ the monohybrid test cross ratio is 1:1. That's what it says. So இதை வந்து we can show it in one second. Oh my god. So the test cross இதை வந்து used to find out unknown genotype of character. அதாவது வந்து இப்போ ஹோமோசைகஸ் வந்து ரெசசிவா இருக்கு, ஒரு ஒயிட் இல்லை. ஸோ அதை வந்து ரெண்டுத்தையுமே அதில் ஒரு ஒரு டாமினன்ட் ஃபீனோடைப்பை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணினாக்க அப்போ என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லா ஃப்ளவர்ஸுமே வந்து வயலட்டா வரும், வயலட் ஆர் பர்பிள். தட் இஸ் ஹோமோசைகஸ் டாமினன்ட். அண்ட் சம்டைம்ஸ் இதில் வந்து என்ன ஆகும், half white and half violet வரும். So Mendel conducted test cross determine F2 genotype. So again he pollinated to find out which is dominant and which is recessive. So the characters are controlled by discrete units called factors. Factors occur in pairs. Pairs என்னது, அதுதான் அந்த அலிலின்னு சொல்றோம் இல்லையா, டி ஸ்மால் டி அந்த மாதிரி. So capital T is factor and small t is a factor and it occurs in pairs. So இந்த ஒன்று வந்து dominant, ஒன்று வந்து recessive, ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா that is a pure breed. Okay, in a dissimilar pair of factors, one member of the pair is dominant and the other is recessive. But again, அடுத்தது உடனே நம்ம பார்ப்போம், இது வந்து this is not true always. செகண்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன், செகண்ட் லா வந்து இதுதான் வந்து அவருடைய லா ஆஃப் டாமினேஷன், லா ஆஃப் டாமினன்ஸுங்கிறது. தட் இஸ் ஒன்று வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு பேர் ஆஃப் ஃபேக்டர் வந்து ஒரு ஃபேக்டர் வந்து இட் டாமினேட்ஸ் அதர் ஃபேக்டர் அப்படிங்கிறது அவருடைய ஃபர்ஸ்ட் லா. பட் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. அண்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன் வந்து டியூரிங் கெமிட் ஃபார்மேஷன், இது வந்து தனித்தனி கெமிட்டாக ஃபார்ம் ஆகும்போது த ஃபேக்டர்ஸ், அதாவது அலிலி of the character pair present in parents segregate from each other such that a gamete receives only one of the two factors. அதாவது இந்த டிடின்னு இருக்கிறது வந்து இட் செக்ரிகேட் ஆகி, இங்கேயும் ஸ்மால் டிடி இருக்கிறதுங்கிறது செக்ரிகேட் ஆகி, then it combines as we saw in the Punnett square. அதுக்கப்புறமா the final pair is formed. ஸோ அதனால அது வந்து இண்டிவிஜுவலாக செக்ரிகேட் ஆகுது. ஸோ அது என்னன்னா, the homozygous parent produces similar gametes. Heterozygous parent produces two kinds of gamete having one allele of equal proportion. ஓகே, தேர்ட் லா வந்து லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். அதாவது திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ரிசல்ட்ஸ் ஆஃப் டைஹைபிரிட் கிராசஸ். அதாவது செக்ரிகேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இப்போ ரெண்டு ஃபேக்டர் இருக்கு, பேர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கு, ஏஏ அண்ட் பிபி அப்படின்னா பாசிபிலிட்டி இஸ் அது ரெண்டுமே செக்ரிகேட் ஆகி. இட் ஸ்டேட்ஸ் தட் when more than one pair of characters are involved in a cross,
factor pairs independently segregate from the other pair of characters. அது வந்து எப்படி segregate ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. They independently segregate and then form into pairs. அப்படிங்கிறது தான் third law, that is independent assortment. அதாவது அதை பாருங்க, every gene contain information to express a particular trait. அதாவது அது எப்படின்னா unmodified or normal functioning allele. It is generally dominant and represent original phenotype. இப்போ the modified allele வந்து is generally recessive தான் இருக்கும். And unmodified allele and unmodified allele சேர்ந்ததுன்னா homozygous gene pair. அப்புறம் modified and unmodified வந்து heterozygous gene pair இருக்கும். ரெண்டுமே modified இருந்தா that is again a homozygous gene pair. Like for example, consider a gene that contains information for producing an enzyme. Normal allele of that gene produces a normal enzyme. Modified allele is responsible for production of normal or less efficient enzyme, illa non-functional enzyme or no enzyme at all. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்க, இப்போ இந்த நார்மல் என்சைம் வந்து இந்த மாடிஃபைட் allele ஈக்குவலன்ட் டு அன்மாடிஃபைடு allele தான், ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். இந்த நான் ஃபங்க்ஷனல் என்சைம் வந்து இது ரெசசிவ் ஆகிடும், ஆர் நோ என்சைம் அட் ஆல், ரெண்டுமே இந்த மாடிஃபைடு allele பிகம்ஸ் ரெசசிவ், அதான் ஆகும். ஓகே, இப்போ வந்து இந்த நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் இது என்ன கம்ப்ளீட் அதாவது எல்லாமே இந்த மூணுமே வந்து இட்ஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சம் ட்ரைட்ஸுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லேட்டர் ஆன் இட் வாஸ் ஃபவுண்ட் ரெட் அண்ட் ஒயிட் வென் கிராஸ்ட் தட் ட்ரைட் வந்து it could know both of them, இது ரெண்டுமே ரெண்டுத்திலையும் they didn't dominate over each other, but both of them try to express their trait. அப்போ என்ன ஆச்சு, ரெண்டுமா சேர்ந்து பிங்கா எக்ஸ்பிரஸ் ஆச்சு. that is called incomplete dominance or co-dominance from multiple allelism and polygenic inheritance அப்படின்னு they found out. I mean non-Mendelian inheritance, அது ஒன்றுனா நம்ம பார்க்கலாம். இட் இஸ் இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸுங்கிறது வந்து இன்டர்மீடியட் கேரக்டர் வருது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதுதான் இந்த ரெட் டு ஒயிட் கம்பைன் ஆகி பிங்க் ஃப்ளாரா வருது, தட் இஸ் இன்டர்மீடியட். இது ஒயிட்டும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் நடுவில் அது அது வந்து என்ன இதில் வந்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, ஸ்னாப் ட்ராகன் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை, we can also see that snapdragon flower, that is the dog flower அப்படின்னு, mirabilis jalapa, that is 4 o'clock plant, அதுலலாம் வந்து மிக்சட் கலர்ஸ் வருது, ஒரிஜினல் பேரண்ட் கலர் இல்லாமல் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கலர்ஸும் வரும். incomplete dominance வந்து இந்த phenotype வந்து that is 1:2, you can see here red and white, and the ரெண்டு gametum it segregates and then it is expressed as a pink RRங்கிறது. இப்போ கேபிட்டல் ஆர் வந்து ரெட், ஸ்மால் ஆர் ஒயிட் அப்படின்னா கேபிட்டல் ஆர் டஸ் நாட் டாமினேட் ஸ்மால் ஆர், ஸ்மால் ஆர் ரிசசிவாகவும் இல்லை, ரெண்டுமே அந்த இதோட கேரக்டரை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது கம்பைன் ஆகி இட் பிகம்ஸ் பிங்க் கலர் வருது. ஸோ அப்போ இந்த புன்னெட் ஸ்கொயரில் வந்து வென் யூ புட் இட், அப்போ என்ன ஆகும், ஒரு ரெட்டு ஒரு ஒயிட்டு ரெண்டு பிங்க் அந்த மாதிரி வருதா, தட் இஸ் த ரேஷியோ. ஜீனோடைப் ரேஷியோ வந்து 1:2:1. ஓகே, கோடாமினன்ஸ் வந்து இட் இஸ், இதை வந்து யூ கேன் எக்ஸ்பிளைன் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிளட் குரூப்ஸ். இப்போ ஹியூமன் பிளட் குரூப்ஸில் ஏபிஓ பிளட் குரூப்பிங்கில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எப்படின்னா இந்த ஏங்கிறது ஆன்டிஜன், பி ஆன்டிஜன், பி பிளட் குரூப்லாம் ஏ ஆன்டிஜன் பி ஆன்டிஜன்னு சுகர் பாலிமர்ஸ் இருக்கும். பட் ஐயில் வந்து தட் இஸ் ஓ பிளட்ல வந்து சுகர் பாலிமர்ஸ் கிடையாது. அதனால அது என்ன ஆகும்னு கேட்டானாக்க, இப்போ ஏ அண்ட் பிங்கும் போது அந்த சுகர் பாலிமர்ஸ் தே பிகம் மோர் டாமினன்ட். ஸோ இப்போ
when A and O combines, like for example, father has A and mother has O, அப்படின்னா, then the offspring will be A because A is more dominant. Like like you can say A வந்து you express A as I 1A A 1A or 1A I. அப்போ 1A ஐங்கிறது இப்போ வந்து யூ கேன் டேக் இட் அஸ் 1A, அதை வந்து ஏ ஓடுதும் 1B வந்து பி ஓடுதும் வச்சுட்டோம்னா ஐ வந்து ஐ ஓடுது, ஓ ஓ பிளட் ஓடுது, ஓ குரூப் ஓடுது. அப்படின்னா ஐ இஸ் அ ரெசசிவ் கேரக்டர், ரெசசிவ். ஓகே, அது வந்து ரெசசிவ் பிளட் குரூப். அப்போ அது என்ன ஆகும், ரெண்டுமே both the parents வந்து ஓவா இருக்கும்போது தான் that will be expressed on the offspring will get O because அதுல வந்து இந்த சுகர் பாலிமர்ஸ் இல்லை. இப்போ ஏலையும் இருக்கு பிலையும் இருக்கு அப்படின்னா அந்த ஏயும் பியும் அந்த ஒன் ஆஃப் த பேரண்ட் வந்து ஏயோ பியோ இருந்ததுன்னா இன்னொரு பேரண்ட் ஓவா இருந்தா ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கு ஏயோ பியோ தான் வரும் பிளட். பட் ஏபி ரெண்டுமே சேர்ந்து ஒரு பேரண்ட்டுக்கு ஏ இன்னொரு பேரண்ட்டுக்கு பி அப்படின்னா the offspring may be AB. So it is a presence of more than two alleles of a gene to the same to govern same character. Alleles of A, B, O blood grouping, அதாவது 3 alleles இருக்கு. மூணு அஃப்கோர்ஸ் ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒன் பேர் தான் இருக்கும், ரெண்டு மூணு இருக்காது. பட் நீங்க மல்டிபிள் பாப்புலேஷன் மாதிரி நீங்க எடுக்கும்போது யூ கேன் டாக் அபவுட் தோஸ் திங்ஸ். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் இன் சச் ட்ரையட்ஸ் ஆர் கண்ட்ரோல் பை செவரல் ஜீன்ஸ், லைக் மல்டிபிள் ஜீன்ஸ் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் ஸ்கின் கலர், ஹியூமன் ஹைட், அந்த மாதிரி. அப்போ வந்து இட் கன்சிடர்ஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் என்வாயன்மெண்ட், அதுவும் இருக்கும். ஸோ இன் பாலிஜெனிக் ட்ரையட் phenotype reflects the contribution of each allele. The effect of each allele is additive. இப்போ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அசியூம் த 3 genes A, B and C control human skin colorனு வச்சுக்கோங்க. அப்போ என்ன, the dominant factors of dominant forms A, B, C responsible for dark skin and recessive forms small a, small b, small c for light skin colorனு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும்னா ரெண்டுமே ஏ வந்தாலும் ரெண்டுமே கேபிட்டல் பி வந்தாலும் ரெண்டுமே கேபிட்டல் சி வந்தாலும் டார்க்கஸ்ட் ஸ்கின் கலர் தான் ஆயிடும். ஸோ கேபிட்டல் ஏஏ, கேபிட்டல் பிபி, கேபிட்டல் சிசி வந்தால் டார்க்கஸ்ட். அதே மாதிரி ஸ்மால் ஏஏ, ஸ்மால் பிபி, ஸ்மால் சிசி வந்தால் லைட்டஸ்ட் ஸ்கின் கலர். ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது யூ கெட் அன் இன்டர்மீடியட் கலர், தட் இஸ் வி சே வீட் கலர், நம்ம இந்தியன் கலர் மாதிரி. ஸோ அகெயின் இது வந்து நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ்ல வந்து ஃபிலியோட்ராஃபி அப்படின்னு நம்ம சொல்றோம். அது என்னன்னா, here a single gene exhibits multiple phenotype expressions. Such a gene is called pleiotropic gene. In most cases, mechanism of pleiotropy is the effect of a gene on metabolic pathways which contributes towards different phenotypes. Starch synthesis in P, phenylketonuria, sickle cell anemia, இதெல்லாம். இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா, இது மியூட்டன்ட் ஜீன் ஹேஸ் மெனி phenotypic எஃபெக்ட். இது வந்து இதுல வந்து வாட் ஆர் த காசஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a different study. ஸ்டில் இட்ஸ் நோ ஹார்ம். அதாவது என்னென்னா, சிலதுலலாம் வந்து மென்டல் ரிட்டார்டேஷன், ரிடக்ஷன் ஆஃப் ஹேர், ஸ்கின் பிக்மெண்டேஷன் அதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் சிந்தசிஸ் இதெல்லாம் வந்து வி வில் see about those things in detail in the disorder of genetic disorderல பார்க்கலாம்.
Alright, star synthesis in pea plant வந்து again incomplete dominanceல வரும். அதாவது எப்படி நம்ம சொல்றது, எஃபெக்டிவ் சிலதெல்லாம் வந்து இப்போ நல்ல ரிங்கிள் இல்லாத சீடும் ரிங்கிள் இருக்கிற ஸ்மால் சைஸ் சீடும் வந்து நம்ம ஏன்னா அதில் ஸ்டார்ச் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது, இதில் கொஞ்சம் ஸ்டார்ச் நிறையா இருக்கிறதுனால இட் வில் பி வெரி ஷைனி அண்ட் ரவுண்ட் வித்தவுட் எனி ரிங்கிள்ஸ் அப்படி இருக்கும். ஸ்டார்ச் குறைச்சலாக ஸோ அது மிக்ஸ் பண்ணும்போது யூ கெட் இன்டர்மீடியட் சைஸ், இன்டர்மீடியட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு சொல்லுவாங்க. Children, before I go into detail, I mean, is this useful to you? Because 4 பேர் ஜாயின் பண்ணீங்க, 2 பேர் போயிட்டீங்க. Should I continue this one or shall we go straight to the questions? Ma'am, shall we go to the questions? Okay. All right. Can you see this? Yes, ma'am. Okay. So இப்போ இதுல வந்து a man whose father was color blind marries a woman actually women இல்ல, spelling mistake அங்க, who had a color blind mother and normal father. What percentage of male children of this couple will be color blind? Ma'am, 50%, ma'am. How 50%? Can you tell me? Can you see what I'm drawing? இப்போ வந்து இதுல எத்தனை மேல் சைல்டு வரும்? எக்ஸ் எக்ஸி sorry. ஓகே, ஸோ இப்போ இஃப் யூ see இதுல வந்து எது வந்து மேல், எத்தனை வந்து மேல் இருக்குதுல? Anybody can answer? Are you able to see what I'm showing? Punnett square போட்டுட்டு இருக்கேன், பா தெரியுதா? No, ma'am. No, ma'am. Huh? No, ma'am. You are not able to see. One second. Now can you see? Yes, ma'am. Okay. இப்போ இந்த ஜீன் வந்து XXC, a man whose father was colorblind
அப்படின்னா that is a X related, X chromosome related இல்லையா? So XXC. அப்புறம் who had a color blind mother, அப்போ mother will be carrier, so XY. So it will be XX, XC and XY and XCY. இப்போ what is the percentage? ரெண்டு மேல் சைல்டு இருக்கு இல்லையா? ஓ சாரி, XXC ரெண்டு மேல் சைல்டு, அதில் ஒன்று வந்து will be color blind. So 50% is the correct answer. This is the correct answer. Fruit color in squash is an example of Dominant epistasis. Dominant, ma'am. Dominant epistasis. Dominant epistasis. Correct. A human female with Turner's syndrome. Turner's syndromeங்கிறது டெலிஷனா அடிஷனா சொல்லுங்க? மொத்தம் எவ்வளவு குரோமோசோம் இருக்கும்? Ma'am, deletion, ma'am. Yes, 45 chromosomes with X0. ஒரு X மட்டும் தனியா இருக்கும். So அப்ப B. B is the answer. Then fourth one. A gene showing codominance has Ma'am, option C, ma'am. option C. Both alleles independently expressed in the heterozygote. Okay. A colorblind man marries a woman with normal sight who has no history of color blindness in her family. What is the probability of their grandson being colorblind? Ma'am, don't know, ma'am. Actually, a colorblind man marries a woman with normal sight. Upper, what is the chance? ஒரு இப்போ நம்ம போட்டே பார்த்துடலாமே பாருங்க. நார்மல் உமனா இருக்கு, இன்னொன்று கலர் பிளைண்ட் இல்லையா? அப்படின்னா இதுல வந்து XC XCY and XCY. What is the problem with grandson? இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். செகண்ட் ஜென்ரேஷன்ல இதே another normal person அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து எவ்வளவு வரும்? 4ல 1 இல்லையா? 0.25%. ஓகே. Yes, ma'am. A pleiotropic gene. Sixth question. Ma'am, option C, ma'am. Option C. Sixth is option C.
controls multiple traits in an individual. Correct. In his classic experiments on pea plants, Mendel did not use Pod length. pod length. Yes. Eighth, you're not able to answer? Linkage. யாரு காயின் பண்ணாங்க? T.H. Morgan. All right. Ninth question. In the following human pedigree, see, இதெல்லாமே வந்து நீட்ல வந்த questions. Okay? So, பார்த்துங்க இந்த மாதிரி questions எல்லாம் வருது. In the following human pedigree, the filed symbols represent the affected individuals. Identify the type of given pedigree. இது வந்து எக்ஸ் லிங்க்ட் டாமினன்ட்னு சொல்ல முடியாது பிகாஸ் both the thing is getting affected. அதனால அது இல்லை. ஆட்டோசோமல் டாமினன்ட்னு சொல்ல முடியாது ஏன்னா அங்கங்க ஒன்று 4ல் some percentage is only getting. So it is autosomal recessive. X-linked recessive கிடையாது. So it is autosomal recessive. So option C. Yes. Okay, 10th. Match the list 1 and list 2. See, you are having 40 questions. We are going very slow. List 1 and list 2, please try to match. Option A, ma'am. Option A. Monohybrid cross. Dihybrid cross. Yes, correct, ma. Heterozygous pea plant with violet flowers was crossed with homozygous pea plant with white flowers. Violet is dominant over white. Which one of the following represents the expected combinations among 40 progenies formed? Ma'am, option A, ma'am. Option A na 30 produced violet and 10 produced white flowers. Ma'am, violet is dominant over white means. இல்லையே அப்படி கிடையாது. A heterozygous pea plant with violet flowers was crossed with homozygous pea plant with the white flower. அப்ப violet flower வந்து dominant அப்படின்னு வச்சுட்டோம்னா அதுல வந்து ஹெட்டரோசைகஸ்னாக்கா அதுலயே ஒரு ஒயிட் கேரக்டர் இருக்கு, அலிலி இருக்கு இல்லையா? அப்போ ஹோமோசைகஸ் ஒயிட் ஃப்ளவர்னா அது ரெண்டு அலிலியும் ஒயிட். இப்ப இந்த வயலட் தான் டாமினேட்டா இருந்தாலும் இதுல ஒரு ஒயிட் ஒரு வயலட் தான் இருக்கு. சோ அப்ப எவ்வளவு வரும்? மொத்தம் 40 ப்ராஜனிஸ்ல எவ்வளவு வரும்? வயலட் 20 produced violet and 20 produced white flowers. 50-50 வரும்.
because violet is dominant character. Okay, ma'am. Ah. In which disorder, change of single base pair of genes of beta globin chain results in change of glutamic acid to valine? Thalassemia. தலசேமியாவா? என்ன சொன்னீங்க? Yes, ma'am. Option A. இல்லம்மா. No. Actually, in the disorder, change of single base pair of gene for beta globin chain result in change of glutamic acid to valine. இது sickle cell anemia. இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த இந்த சேஞ்சஸ்னால the RBC வந்து it becomes sickle shaped. அதுதான் ஆறுதத்துல. Okay, ma'am. மற்றதெல்லாம் வந்து இது இந்த பாக்கி இந்த சிக்கல் செல் அனிமியாவை தவிர பாக்கி தலசேமியா அண்ட் ஹீமோஃபீலியா அண்ட் ஃபினைல் கேட்டோனூரியா அதெல்லாம் வந்து தே ஆர் காஸ்ட் பை தே ஆர் ஆல் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் தான் அப்படின்னாலும் அதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல் காஸ்ட் பை டிஃப்ரெண்ட் மியூட்டேஷன்ஸ். அதுதான் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ். திஸ் இஸ் நாட் இட்ஸ் டிசார்டர் சேஞ்ச் ஆஃப் பேஸ் பேர் அந்த மாதிரி இல்லை. அதில் மற்றதெல்லாம் மியூட்டேஷன்ஸில் வருது. ஓகே, ஸோ யூ ஷுட் நோ தட். Okay, ma'am. Yeah, 13th, a certain plant homozygous for yellow seed and red seed was crossed with the plant homozygous for green seed and white seed. The F1 plant had yellow seed and pink seed flowers. Yellow seeds and pink flowers. The F1 plant was selfed to get F2 progeny. Assuming independent assortment of two characters, how many phenotypic characters are expected for these characters in the F2 generation? Ma'am, 9, ma'am. எப்படி? எப்படி சொல்றீங்கம்மா 9? Ma'am, I have confused, ma'am. 9 or 16? ரெண்டும் இல்லை. Yeah, this is little tricky only. அதாவது இப்போ பாருங்களேன், இப்போ ஒன் பேரண்ட் வந்து ஹோமோசைகஸ் ஆஃப் எல்லோ சீட்ஸ் இல்லையா, டாமினன்ட் ட்ரைட் ரெப்ரசன்டட் பை கேபிட்டல் ஒய்னு வச்சுக்கோங்க. அந்த ரெட் ஃப்ளவர்ஸ் வந்து அகெயின் டாமினன்ட் ட்ரைட் தட் இஸ் ரெப்ரசன்ட் பை கேபிட்டல் ஆர்ஆர்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒன் செகண்ட் ஐ ரைட் இட் அண்ட் ஷோ இட். See, இங்க வந்து ஒரு ஹோமோசைகஸ், இது வந்து ஒன் பேரண்ட் வந்து ஹோமோசைகஸ் ஃபார் எல்லோ சீட்ஸு, அது வந்து கேபிட்டல் ஒய்னு வச்சுக்கிறோம். இன்னொன்று வந்து ரெட் ஃப்ளவர், அதுவும் டாமினன்ட்டு, தட் இஸ் கேபிட்டல் ஆர்ஆர்னு வச்சுக்கிறோம். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டான்னா, இந்த பேரண்ட் ஜீனோ டைப் என்ன வரும், ஒய் ஆர்ஆர்னு வரும் இல்லையா? ஓகே, இப்போ வந்து இந்த அதர் பேரண்ட் வந்து ஹோமோசைகஸ் ஃபார் கிரீன் சீட்ஸ். இப்போ கிரீன் சீட்ஸ் வந்து ரெசசிவ் ஆகுது, ரெட்டு தானே வந்து எல்லோ ரெசசிவ் ட்ரைட் அண்ட் ரெப்ரசன்டட் பை ஒய். இப்போ இது வந்து எல்லோ தான் டாமினன்ட்டு, இப்போ கிரீன் வந்து என்ன ஆகிடும், ஸ்மால் ஆகிடும் இல்லையா? அப்புறம் ஒயிட் ஃப்ளவர்ஸ் ஒன்று எடுத்துக்கிறோம்.
ஸோ அதோட அது என்ன ஆகும், அது ஸ்மால் ஆர்ஆர் ஆகிடும். அதோட வந்து ஜீனோ டைப் வந்து என்னவா இருக்கும், ஸ்மால் ஒய் ஸ்மால் ஆர்ஆர் இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபீலியல் ஜென்ரேஷன்ல எப்படி வரும் அப்படின்னு கேட்டானாக்க, இது வந்து என்ன பண்ணும், இப்போ எல்லா ஆஃப்ஸ்பிரிங்கும் நம்ம பார்க்கும்போது அப்போ ஒன் ஆலிலி ஃப்ரம் ஈச் பேரண்ட் வரும். எல்லா இதுக்குமே வந்தா ஒய் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் அப்படின்னு ஒரு ஜீனோடைப் வரும். திஸ் ஜீனோடைப் வந்து என்ன ஆகும், ரிசல்ட் இன் ஃபீனோடைப் ஆஃப் எல்லோ சீட்ஸ் அண்ட் பிங்க் ஃப்ளவர்ஸ் அப்படி வந்து வரும், காம்பினேஷன்ல வரும். அதாவது எப்படின்னா, my God, where is the pen is not writing. இது வந்து கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்னு வரும்போது இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டானாக்க, இது வந்து எல்லோ சீட்ஸ் அண்ட் பிங்க் ஃப்ளவர்ஸாக வரும், ஒயிட் அண்ட் இது ஜாயின் பண்ணி. இந்த ரெட் வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஓவர் ஒயிட். செகண்ட் ஃபீலியல் ஜென்ரேஷன் நீங்கள் பார்க்கும்போது அது வந்து எகெயின் அது வந்து நம்ம பார்க்கும்போது அது என்ன வரும் அப்படின்னா, இந்த எல்லோ அண்ட் கிரீன் சீட்ஸ் வந்து அலலி வந்து ரெட் பிங்க் எல்லாம் அசார்ட்மெண்ட் இண்டிபெண்ட்டாக ஆகி அப்போ திஸ் வில் பிகம் எல்லோ சீட்ஸ் ரெட் ஃப்ளவர்ஸ் ஒன்று, எல்லோ சீட்ஸ் பிங்க் ஃப்ளவர் ஒன்று, எல்லோ சீட் ஒயிட் ஃப்ளவர் ஒன்றும், அப்புறம் கிரீன் சீட் ரெட் ஃப்ளவர்ஸ், கிரீன் சீட் பிங்க் ஃப்ளவர்ஸ் அண்ட் கிரீன் சீட் ஒயிட் ஃப்ளவர் வரும். மொத்தம் 6. You are able to understand? Yes, ma'am. I don't know how much you understood. See, நம்ம இந்த அலிலிய வந்து நம்ம டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் வந்து கம்பைன் ஃபர்ஸ்ட் ஃபீலியல் ஜென்ரேஷன்ல கம்பைன் பண்ணும்போது தென் எவ்ரிதிங் வில் பி ஒய் அண்ட் ஆர்ஆர் ஆயிடுறது, கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் அந்த மாதிரி ஆகும். அகெயின் செகண்ட் ஜென்ரேஷன்ல வந்து ஈக்குவல் 50-50 அந்த மாதிரி டாமினன்ட் கேரக்டர்ஸ் வில் பி எக்ஸ்பிரஸ்ட். அதுதான் சொல்றாங்க. என்னது இப்போ வாட் ஆர் த டாமினன்ட் எல்லாம் என்னது, ரெட்டும் எல்லோவும் டாமினன்ட், ஒயிட் அண்ட் கிரீன் வந்து ரெசசிவ் வருது இல்லையா? ஸோ அப்போ வந்து ஒரு எல்லோ சீட் வித் ரெட் ஃப்ளவர்ஸ் ஒன்று வரும், அதே மாதிரி ஒன்று கிரீன் சீட் அண்ட் ரெட் ஃப்ளவர்ஸ் ஒன்று வரும். அதே எகெயின் ஒரு கேரக்டர் ரெசசிவ். ஸோ ட்ரூ பிரீடு வந்து எல்லோ சீட் ரெட் ஃப்ளவர்ஸ், அப்புறம் கிரீன் சீட் ஒயிட் ஃப்ளவர்ஸ், 2 ட்ரூ பிரீட் ஆகிடுது. நடுப்புற இருக்கிறது எல்லாம் இன்டர்மீடியட். ஸோ இன்டர்மீடியட் எல்லாம் கிராஸ் ஆகும், டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்லாம் வந்துடும். எப்படின்னா எல்லோ சீட் பிங்க் ஃப்ளவர், எல்லோ சீட் ஒயிட் ஃப்ளவர் ஒன்று. பிங்க் இஸ் அகெயின் இஸ் அ காம்பினேஷன் ஃபார் கோடாமினன்ஸ் ரெட் அண்ட் ஒயிட். அப்புறம் எல்லோ சீட் அண்ட் ரெட் ஃப்ளவர் வந்து that again different allele, it's a cross. அதே மாதிரி green seed and pink flowers again is a cross, second generation. So totally 6. So the answer is option D. Understood? Ma'am, dominant and recessive are 50-50% share ஆகுது மேம். ஆமா, ஓகே கரெக்ட். அது செகண்ட் இதுக்கு நீங்க திருப்பியும் அகைன் 6/6 நீங்க போடும்போது அந்த புனெட் ஸ்கொயரை எக்ஸ்டெண்ட் பண்ணி போடும்போது you will get this. Yes ma'am. Yeah. All right, 14th, frequency of recombination between gene pairs on same chromosome as a measure of the distance between gene to map their position on chromosome was used for the first time by Alfred Sturtevant. Yeah, Alfred Sturtevant. That is option B. That's correct. Actually, Henking வந்து discovered X chromosomes. இது ஹென்கிங்கிறவர் வந்து X chromosome discover பண்ணாரு. தாமஸ் ஹண்ட் மார்கன் அப்படிங்கிறவர் வந்து
He proved chromosomal theory of inheritance and proposed the concept of linkage. Sutton and Boveri proposed chromosomal theory of inheritance. So Alfred தான் வந்து recombination between gene pairs சொன்னது. The phenomenon of pleiotropism refers to Ma'am, second option B. a single gene affecting multiple phenotypic expression. Yes, correct. All right, children, you want to continue or you want to do in the next week? 40 questions are there. We are going to do a lot in this chapter. Ma'am, 20 complete பண்ணிரலாம் ma'am. At least. All right, good. எனக்கு ஒன்றும் இல்லை. I'm happy to sit here and do all the 40 also at a stretch. Ma'am, அப்படினா complete பண்ணிரலாம் ma'am. Complete பண்ணலாமா? All right, very good. உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இல்லனா கண்டிப்பா. எனக்கு ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாதுமா. உங்களுக்கு லேட் ஆயிட போறதுன்னு கேட்டேன். No ma'am, no ma'am. All right. Which of the following statements are correct about Klinefelter's syndrome? Klinefelter syndromeங்கிறது என்னது? இந்த அந்த ட்ரைட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அதாவது செக்ஸ் குரோமோசோம்ல வந்து மியூட்டேஷன் வருது. அடிஷன் ஆர் டிலிஷன் அந்த மாதிரி ஏதான வரும்போது விமனுக்கு வந்து மேஸ்குலின் கேரக்டர்ஸ் வில் பி எக்ஸ்பிரஸ் அண்ட் மென்னுக்கு வந்து ஃபெமினைன் கேரக்டர்ஸ் வில் பி எக்ஸ்பிரஸ் அண்ட் தே பிகம் ஸ்டெரைல் இல்லையா? ஸோ எந்தெந்த ஆப்ஷன் கரெக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். Ma'am, B and E. Yes, such an individual has overall masculine development, however the feminine development is also expressed. Such individuals are sterile. So option B and D, option B is correct. Okay. 17. Broad palm with single palm crease. அதாவது கோடு, கையில கோடு இருக்கிறது, ஒரே ஒரு கோடு மட்டும் is visible in a person suffering from Down syndrome. டவுன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ராட் பாம், ஃப்ளாட் ப்ராட் பாம் இருக்கும். ஒரே ஒரு லைன் அந்த மாதிரி க்ரீஸ் மட்டும் ஒன்னே ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். Yes ma'am. All right. Which are the following symbols? See, you know symbols பார்த்துருக்கீங்க இல்லையா புக்கில்? ஸோ இந்த எந்த சிம்பிள் வந்து இது கரெக்டாக இது மேட்ச் ஆகுது உங்க கேட்கறதுக்கு ஆன்சர்னு சொல்லணும். Which are the following symbol represents the mating between relatives in human pedigree analysis? Ma'am, option A ma'am. Correct, option A. Okay, 19. Given below are two statements. Sickle cell anemia and hemophilia are autosomal dominant traits. Sickle cell anemia and hemophilia are disorders of the blood. Ma'am, option A. Yes, option A is correct. Statement 1 is wrong and statement 2 is correct. அதாவது சிக்கிள் செல் அனீமியா வந்து ஆட்டோசோமல் ரிசசிவ் டிசார்டர், வேரஸ் ஹீமோஃபீலியா வந்து செக்ஸ் லிங்க்ட் ரெசசிவ் டிசார்டர். ஏன்னா அது எக்ஸ் குரோமோசோம் லிங்க்ட். அது விமன் மோஸ்ட்லி அது விமனுக்கு வராது, அவங்க வந்து கெரியரா இருப்பாங்க. மென் வில் பி அஃபெக்டட். Yes ma'am.
Both sickle cell anemia and hemophilia வந்து genetic disorders related to blood. அப்படிதான் சொல்லணும். Disorders related to blood அப்படிங்கிறது is not completely right. Okay. Second, in meiosis, crossing over and exchange of genetic material between homologous chromosomes are catalyzed by the enzyme என்னது? இது நம்ம படிச்சிருக்கோமே, செல் டிவிஷன்ல வருது. recombinase. அதாவது it occurs in Packardin stage of meiosis. அதுல வந்து recombinase is there. The enzyme involved அந்த இடத்துல வந்து இந்த recombinase அப்படிங்கிற enzyme is involved. Yes, ma'am. Okay. 21. The chromosomal theory of inheritance was proposed by Option C, ma'am. option C. Sutton and Boveri. yes, Sutton and Boveri, right. What is the expected percentage of F2 progeny with yellow and inflated pod in dihybrid cross experiment involving pea plant with green colored inflated pod and yellow colored constricted? இதுக்கு கொஞ்சம் maths is involved. See, the green pod color வந்து dominant over yellow pod அப்படின்னு வச்சுங்க. Okay. Yes, The green pod color வந்து is dominant over the yellow pod color. அப்போ inflated pod is dominant over constricted pod. Okay. So அப்ப இது வந்து எப்படி வரும்? Why it's not writing தெரியலையே. C GG இது வந்து green pod, இது வந்து inflated L வந்து inflated pod. Okay, இது வந்து small gg ன்னு வச்சுக்கோங்க. That is small g இருக்கிறது yellow, capital G வந்து green. இது வந்து inflated, capital I வந்து inflated, small I வந்து constricted pod. இப்படி இருந்ததுன்னா இது cross ஆகும்போது that will give இது மாதிரி வரும், capital G G L I, capital I and small I. இது வந்து first progeny-ல வரும், F1-ல வரும். ஓகே. ஸோ அடுத்தது that is green colored inflated pod-ஆ வரும். ஸோ இது வந்து again second-ல வந்து self pollination பண்ணும்போது that will be என்ன வரும், yellow inflated pod, அது அந்த மாதிரி வரும். expected percentage என்ன வரும் F2-ல வந்து, அப்போ it will be 1/4 yellow inflated தான் நமக்கு வேணும் இல்லையா. inflated and yellow colored constricted pod எவ்வளோன்னு கேட்குறாங்க percentage. அப்போ அதோட percentage என்ன, 1/4 into 3/4 into 100. அப்போ அது என்ன வரும்,
புரியுறதா? You are able to understand? Yes, ma'am. Okay. நெக்ஸ்ட் அதையே செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது 3/4 வந்துடுறது இந்த எல்லோ கன்ஸ்ட்ரக்டட் பாட், இன்ஃப்ளேட்டட் பாட் அண்ட் எல்லோ கன்ஸ்ட்ரக்டட். அதில் வந்து 3/4 வந்ததுனால, எல்லோ அண்ட் இன்ஃப்ளேட்டட் 3/4 வந்ததுனால 1/4 into 3/4 into கம்ப்ளீட்டாக வந்து அது அதை நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் 18.75. ஆல் ரைட். ஸோ 23rd. ஸோ திஸ் ஒன் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நோ, இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டு பார்க்கணும். ஆர் இஃப் யூ ஹாவ் பேப்பர் யூ ஹாவ் டு புட் த புன்னட் ஸ்கொயர். இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா டூ த புன்னட் ஸ்கொயர். புன்னட் ஸ்கொயர் போட்டு பாருங்க, பார்த்துட்டு தென் யூ கேன் ஆன்சர். சும்மா வந்து ஹாஃபிசார்ட் மேனரில் கெஸ்ட்லலாம் ஆன்சர் பண்ண முடியாது இதெல்லாம். பட் இஃப் யூஆர் ஐ மீன் நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஆன்சர் திஸ் ஈஸிலி. All right. If a female individual is with small round head, furrowed tongue, partially open mouth, broad palm with characteristic palm crease, also the physical, psychomotor, mental development is retarded. The karyotype analysis of such an individual will show என்ன காமிக்கும்? எதனால அந்த மாதிரி வரும்? இது என்ன மாதிரி ப்ராப்ளம்னு உங்களால சொல்ல முடியுமா? நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் போதே நம்ம இதை பார்த்தோம். டவுன் சிண்ட்ரோம் பற்றி நம்ம படித்தோம் இல்லையா? 21st குரோமோசோம் 3 இருந்ததுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் எல்லாமே 2 தான் இருக்கணும். ஒன்றுத்துல வந்து 3 இருந்ததுன்னா 21ல 3 தட் இஸ் ட்ரைசமி ஆஃப் குரோமோசோம்னு சொல்லுவோம். Yes, That ma'am. gives this condition. So option A is correct. இது வந்து this condition is called Down syndrome. Okay. Select the incorrect match regarding the symbols used in the pedigree analysis. நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. I'll move upward. Which is incorrect? இந்த எல்லா சிம்பலுமே வந்து we use for pedigree analysis இல்லையா? Option D. Option D is correct. Consanguineous matingக்கு வந்து டபுள் லைன் வரணும், இதுல சிங்கிள் லைன் தான் போட்டிருக்காங்க. ரைட். Okay, 25. A normal girl whose mother is hemophilic marries a man with no ancestral history of hemophilia. What will be the possible phenotypes of the offspring? இதுல வந்து நம்ம இது போட்டு பார்த்துடலாம். இது புன்னட் ஸ்கொயர் நீங்க போட்டு பாருங்க, பார்க்கலாம். போட்டுட்டு சொல்லுங்க.
இதுல வந்து 2 இருக்கு. 2 மொத்தம் இதுல இவங்க நார்மல் கேர்ள்ல 2 allele இருக்கும். Whose mother is hemophilic marries a male with no ancestral hemophilia. அப்படின்னா அந்த மேலோட 2 அலிலியும் எப்படி இருக்கும், கேர்ளோட அலிலி எப்படி இருக்கும், அந்த புன்னட் ஸ்கொயர் போட்டு நீங்க பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். Or you want me to draw it here? இப்போ இந்த கேர்ளோட ஜீனோ டைப் வந்து நீங்க என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் ஹெச்னு எடுத்துக்கோங்க ஹீமோஃபீலியாக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஜீன் இருக்கு. அந்த மேனுக்கு வந்து ஹீஸ் எக்ஸ் ஒய், அதுல வந்து ஹீமோஃபீலிக் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது அவங்க கிராஸ் ஆகும்போது எத்தனை ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு அது வரும்? மொத்தம் 4 வருது இல்லையா நமக்கு புன்னட் ஸ்கொயர்ல போடும்போது. அப்ப 2 வந்து பியூர் வரும், 2 வந்து மிக்ஸ் வரும். கரெக்டா? எஸ் மேம். அப்ப என்ன ஆயிடுறது, அந்த ஆப்ஷன் சி கரெக்டா ஆயிடுது, நார்மல் டாட்டர் அண்ட் நார்மல் சன். ஆனா அது மட்டும் இல்ல, மொத்தம் 4 வருது, 2 தான் நம்ம நார்மல் வருதும். அப்ப பாக்கி 2மே வந்து அஃபெக்டடா தான் வரும். அஃபெக்டட்னு சொல்ல முடியாது, one will be carrier and one will be affected. அதாவது one வந்து hemophilic son and one will be carrier daughter. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி அண்ட் சி. க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? பிகாஸ் கொஞ்சம் டைம் ஆயிடுது இல்ல. ஓகே ஓகே, மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல மத்தெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆல் ரைட். சோ இது வந்து so the option will be option C, B and C, hemophilic son carrier daughter. அப்படின்னா அந்த அந்த அலிலி வந்து அந்த டாக்டர் கிட்ட அந்த ஒரு குரோமோசோம் இருக்கு, but she is not hemophilic, she'll only carry it, be the carrier. Hemophilic son, he will be affected. அது தவிர 2 ஒரு நார்மல் டாட்டர் அண்ட் ஒரு நார்மல் சன், 4 ஆஃப்ஸ்பிரிங். You are able to understand, no? Yes, how we are doing it? So option B, C the correct answer. Okay, we stop here. We can continue to discuss this paper and the chapter in the next class. Okay, thank you madam. Okay.